முறைக்கு சொல்லி அனுப்பு, இது நம்ம ஊரு விழா. ஊருக்கே ஒரு நோம்பினா அது கோயம்புத்தூர் விழா. உப்பு சமா இருந்தாக்கா ஊரு பக்கம் வாடா. அரிசி பருப்பு சோறு விருந்து இருக்கு ரெடியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னா ஆலு ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கு வச்சு ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் அடிக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வடக்கல் வச்சு நான் வந்து எண்ணெய் ஊற்றி காஞ்சிருச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு உருளைக்கிழங்கை கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக பொரிச்சிக்கலாம். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து தட்டில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் இருக்கும் இதில். இப்போ இதில் பார்த்திங்கன்னா சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடுகு சேர்த்துருக்கேன். பூண்டு பொடியாக நறுக்கி ஒரு 2 பல்லு பூண்டு சேர்த்து ஒரு கத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். கூட பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இதில் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து வதக்கிக்குங்க. இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு. சீக்கிரமாக இது கொஞ்சம் வதங்கினா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சீக்கிரமாகவே கொஞ்சம் வதங்கிடும், அதுக்காக உப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா பருப்பு பொடி. உங்களுக்கு கரம் மசாலா இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பருப்பு பொடி ஆட் பண்ணுறேன். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கரம் மசாலா இருந்ததுன்னா நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் சாதம் வடித்து வச்சுருக்கேன், அதையும் இப்போ இதில் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. உப்பெல்லாம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறிக்குங்க. இப்போ நான் பொரிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கும் நான் ஏற்கனவே கொஞ்சம் வேக வச்சு வச்சுருந்தேன் பட்டாணி, அதுவும் சேர்த்துக்கிறேன். ஒரு ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணுன்னா பட்டாணி சேர்த்துக்குங்க, இல்லைன்னா தேவையில்லை. நான் ஏற்கனவே வேக வச்சது இருந்துச்சு, அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.